வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது புரட்டாசி மாத பலன்கள். இந்த புரட்டாசி மாத பலன்களில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் வந்து அமரக்கூடிய நாள். புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னியில் அமர்ந்து பல விஷயங்களில் முன்னேற்பாடாக பல நல்ல விஷயங்களையும் சில அழுத்தங்களையும் மாறி மாறி தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதே போல இந்த புரட்டாசி மாதத்தில் எம்பெருமான் ஏழுமலையானுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். எம்பெருமான் மாதங்களில் நான் மார்கழி ஆனேன் என்று கிருஷ்ணனாகவும், மாதங்களில் புரட்டாசி மாதத்தில் அருளாசி வாரி வழங்குகிறேன் என்று சொல்லக்கூடிய ஏழுமலையானாக புரட்டாசி மாதத்திலும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல கிரக சேர்க்கைகள் எல்லாம் எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படியெல்லாம் கிரகங்கள் நன்மை தீமைகளை வாரி வழங்க போகிறார்கள் என்று இந்த பதிவின் மூலியமாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவானும் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 5ஆம் இடத்தில் புதன் பகவானும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு நோக்கி நகர்ந்து உச்சமாக வர போகிறார். இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகளின் மூலியமாக, புதிய வருமானத்தின் மூலியமாக பழைய கடன்களை, பழைய சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இதுவரைக்கும் நீங்கள் தீர்க்கலையா? இந்த சனி வக்ர காலத்தில் உங்களுக்கு பழைய கடன்கள் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சா, இல்லை நோய் ஏதாவது தீர்க்க முடியாமல் இருந்துச்சா, இல்லை வம்பு வழக்குகள் தீர்க்க முடியாமல் இருந்துச்சா என்று ஆய்வு செய்து அவற்றை 2ஆம் இடத்துல குரு பகவான் தனக்காரனாக இருந்து கொடுக்கக்கூடிய வருமானத்தை பெற்று தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் மேஷராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு முறையேனும் ஸ்ரீரங்கம் போய் அரங்கநாத பெருமானை ஒரு சனிக்கிழமையில வழிபட்டு வந்து உங்களுடைய பழைய கடன்களை, நோய்களை, எதிரிகளை உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலியமாகவும் வருமானத்தின் மூலியமாகவும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இதை சரியாக மேஷராசிக்காரர்கள் பயன்பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்கிறார். 5ஆம் இடத்தில் அமரக்கூடிய சூரிய பகவான் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தையால் லாபம் அடையாத ராசி ரிஷபராசி. அதே சமயத்தில் அப்படி தந்தை காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து புத்திசாலித்தனத்தின் மூலியமாக, தந்தையாக யாராவது ஒரு நபர் வழிகாட்டுதலின் மூலியமாக நல்ல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அத்தை வழி உறவுகள் வலுப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். ஆதிபத்திய யோகம் ஏற்பட்டு புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டு தொழிலை முன்னேற்றமான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மாமனார் வழி உறவால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மேலதிகாரிகளால் பயனடையக்கூடிய மாதம். அதிகார வர்க்கத்தின் மூலியமாக புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், புதிய நட்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு முறையேனும் திருப்பதி சென்று, திருப்பதி பிரம்மோற்சவ விழாவிலையோ இல்லை சாதாரண நாட்களில் எம்பெருமான் ஏழுமலையானையும் கீழே திருச்சானூரில் அருள்பாலிக்கூடிய அலமேலை மங்கையும் ஒரு சேர தரிசித்து, திருத்தணி முருகனையும் தரிசித்து வரும்போது புதிய தொழில் வாய்ப்புகளுக்கு வித்திட்டு நலமாக வாழும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானோடு சூரிய பகவான் பயணம் செய்து ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அதே போல ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து பயன்களை கொடுத்து 4ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடிய ராசியாதிபதியும் சேர்ந்து பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வரக்கூடிய வருமானத்தை விரய செலவாக செய்து புதிய வாய்ப்புகளை, புதிய தொழில் வாய்ப்பை பெற்று அலைச்சலை தீர்த்து அமர்ந்த இடத்திலிருந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உறவுகள் மேம்படும். அலைச்சல் செய்தாவது நல்ல உறவுகளை, கணவன் மனைவி உறவுகளை அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அலைச்சலின் மூலியமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம். உட்கார்ந்த இடத்தில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அலைச்சலின் மூலியமாக தான் புதிய வாய்ப்புகளும் புதிய வருமானமும் புதிய தொழில் வாய்ப்பும் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கிறதால பயணத்தின் மூலியமாக, அலைச்சலின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. நல்ல மாதத்தில் ஒரு முறையான நாமக்கல் சென்று நாமகிரி தாயாரையும் நரசிம்மர் பெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை ஒரு சேர வழிபட்டு வரும்போது இந்த மாதத்தில் அலைச்சலின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் உங்கள் 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து
முயற்சி பயிற்சியின் மூலியமாக அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய மாதம். தந்தை வழி பாட்டன் பாட்டி உறவால் பொருளாதாரத்தில் ஏற்றம் வரக்கூடிய மாதம். தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு அதன் மூலியமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதம். அதே போல அஷ்டமத்து சனி காலத்திலும் வக்ர காலத்தில் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம். இந்த நேரத்தில் உறவுகளை சண்டையிடாமல் அனுசரித்து சென்று சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதால கடகராசிக்காரர்கள் திருப்புவனையில் அருள்பாலிக்கக்கூடிய சர்வேஸ்வரரை போய் வழிபட்டு இந்த மாதத்தை அமைத்துக் கொள்ளும் போது இந்த மாதம் நட்பின் மூலியமாக சாதித்து காட்டும் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்தில் தனக்காரனாக அமர்ந்து கேதுவோடு அமர்ந்து ஆன்மீக பயணத்தின் மூலியமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் அற்புதமான மாதமாக இருக்கிறது. உறவுகளை பேணக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. உன்னதமான சூழல்கள் நிலவக்கூடிய மாதமாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமையில் புத்திசாலித்தனத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் இந்த மாதத்தில் ஒரு முறையேனும் பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானுக்கு உபதி அபிஷேகம் செய்து வழிபடும் போது இந்த மாதத்தில் அறிவுபூர்வமாக செயல்பட்டு லாபத்தை ஈட்டும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான் புதிய தலைவலிகளை நிவர்த்தி செய்யும் திறனை தருவார். அதே போல 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி ராசியிலே அமர்ந்து புதிய வாய்ப்புகளை, புதிய யோகத்தை, புதிய பொருளாதார வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. உறவுகளோடு இருந்த சிக்கல்கள்லாம் தீரப்போகுது. அதே மாதிரி மாமன் வழி உறவால், மாமனார் உறவால், தொழிலால், எழுத்துத்துறையில் இருப்பவர்கள், அச்சு ஊடக தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாதமாக இருக்கிறது. புதிய நட்பின் மூலியமாக சாதித்து காட்டும் மாதமாக இருக்கிறது. இந்த நல்ல மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் திருக்கோயிலூர் அருகே ஆதி திருவரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அரங்கநாத பெருமானை போய் வழிபட்டு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாக இருக்கு. 12ஆம் இடத்தில் உங்கள் 11ஆம் இடத்து அதிபதி அமர்ந்து மின்சாதன பொருட்களின் மூலமாக விரைய செலவுகளையும் சில பொருளாதார நெருக்கடிகளையும் தந்தாலும் 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே அமர்ந்து புதிய உறவுகளின் மூலியமாக அத்தை வழி உறவால், மாமன் வழி உறவால் புதிய திருமண வாய்ப்புகளை கொடுத்து உறவுகளோடு நீண்ட நாட்களாக சண்டையிட்டு கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளை புதுப்பித்து வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. சிலருக்கு வம்பு வழக்குகள் இருந்தாலும் வம்பு வழக்கின் மூலியமாக நல்லவர்களை கெட்டவர்களை அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இந்த நல்ல மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கலில் அருள்பாலிக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை ஒரு முறை பார்த்து வழிபடும் போது பிரச்சனை இல்லாமல் நல்ல உறவுகளை அனுசரித்து சென்று சாதித்து காட்டும் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவான், அவரோடு வந்து சேரக்கூடிய புதன் பகவான், இவர்கள் எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் விருச்சிக ராசிக்கு தொழில் அமையல, வருமானம் பெருகலை, புதிய வாய்ப்புகள் கிடைக்கல என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு புதிய நட்பின் மூலியமாக, புதிய உறவுகளின் மூலியமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வாழ்க்கை துணைக்கு நிகராக நல்ல நட்பு கிடைத்து நட்பின் மூலியமாக புதிய தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் யாராவது இடம் மண்மனை எடுத்து பணிகள், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. வராத படிப்பு கூட வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிற இந்த மாதத்தில் கடலூர் மாவட்டம் கடலூரில் திருவந்திபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய திருவந்திபுர நாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளையும் ஹயகிரவரும் ஒரு சேர வழிபட்டு இந்த மாதத்தை அமைத்து கொள்ளும் போது கண்டிப்பாக பதிவு செய்யப்படாமல் இருந்த நிலம் பதிவு செய்யப்படும். அதே போல் படிப்பை முடிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு படிப்பை முடிக்க முடியும். மாணவ மாணவிகள் பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அனைவரும் திருவந்திபுர நாயகன் என்று சொல்லக்கூடிய ஹயகிரவரை மனசில் நினச்சிக்கிட்டு அவரை வழிபட்டு இந்த மாதத்தை அமைத்து கொண்டு சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல 9ஆம் இடத்து அதிபதி வந்து அமர்கிறார். அவரோடு சேர்ந்து 10ஆம் இடத்து அதிபதியும் வந்து அமரும் போது புதிய தொழில் வாய்ப்பு, நீண்ட தூர பயணத்தின் மூலியமாக புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. எம்பெருமான் ஏழுமலையனுடைய அருளாசி கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி. ஒரு முறையேனும் திருப்பதி, திருச்சானூர், திருத்தணி,
திருக்காளஹஸ்தி அனைத்தையும் ஒரு சேர சென்று வழிபட்டு ஃபஸ்ட்டு திருக்காளஹஸ்தி போயிடணும், அதுக்கடுத்து அலமேல் மங்கையை பார்க்கணும், அதுக்கடுத்து எம்பெருமான் ஏழுமலையான பார்க்கணும், அதுக்கப்புறம் வரும்போது திருத்தணி முடிச்சுட்டு வரும்போது இந்த மாதத்தில் சாதித்து காட்ட முடியாத, நீண்ட நாட்களாக வீடு கட்டல, நீண்ட நாட்களாக வேலைக்கு போகல, நீண்ட நாட்களாக நடைபெறாத விஷயத்தை நடைபெற்று சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மகர ராசியை பொறுத்தவரை அற்புதமா இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மகர ராசிக்கு சின்ன சின்னதா நல்ல விஷயங்கள் தேடி தேடி வரும். அதே போல மகர ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சில சங்கட்டங்கள் இருந்தாலும் சங்கட்டங்களை எல்லாம் மீறி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதம். உறவுகளோடு இந்த பிணக்குகள் தீரும். அதே மாதிரி இப்ப சனி வக்ரம், பாத சனி, அதே மாதிரி குரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு பார்வையில் சூரிய பகவான் விழும்போது தந்தை வழியால் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. சிலருக்கு தந்தை பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு நிறுவனத்தையோ ஒரு கடையையோ வைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. நல்ல நாளில் இந்த நல்ல மாதத்தில் ஒரு முறையேனும் திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை உண்ணாமலை அம்மனை தரிசித்து ஒரு புதன்கிழமை வரும்போது கண்டிப்பாக தொழில் அமையும் வாய்ப்பு பெறும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கும்பராசியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு இந்த மாதம் சில சங்கட்டங்கள் இருந்தாலும் ஜென்ம சனி காலத்தில் வக்ர காலத்தில் உடல் உபாதைகளை சரி செய்து கொள்ள முடியும். தாயார் தந்தையோட உடல்நிலையை சரி செய்து கொள்ள முடியும். உறவுகளோடு இருந்த கருத்து முரண்பாடுகளை வென்று காட்டி வர முடியும். அதேமாதிரி வம்பு வழக்குகளை தீர்த்து நிதானமாக செயல்பட்டு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியும் பர்வதவர்த்தனையும் வழிபட்டு வரும்போது இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத நல்ல விஷயங்கள் நடைபெற்று சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்து உங்கள் 6ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்கிறார். அவரோடு சேர்ந்து உங்கள் 7ஆம் இடத்த அதிபதியும் அமரக்கூடிய இந்த மாதத்தில் சில சங்கடங்கள் வந்தாலும் சங்கடங்கள் எல்லாம் மீறி சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. 7.5 சனியில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிற இந்த நேரத்தில் புதிய வாய்ப்புகள், புதிய உறவுகள், அதே மாதிரி புதிய படிப்பு சேர்வது, புதிய எழுத்து பணிக்கான விண்ணப்பம் செய்வது, அதே போல் ஒரு சிலருக்கு பத்திர பதிவு செய்வது, நீண்ட நாட்களில் தடைபட்டு இருந்த படிப்பை மீண்டும் தேர்வு எழுதி வெற்றி பெறுவது என்று தடைபட்ட காரியங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் மீனராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு போய் கிளிப்பச்சையில் பட்டுப்புடவை சாத்தி வழிபட்டு வரும்போது தடைபட்ட காரியங்கள் நிறைவேறும் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். இந்த பதிவின் மூலியமாக புரட்டாசி மாத பலன்களை பார்த்தோம். இந்த புரட்டாசி மாத பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கிறோம். அவற்றில் நாம் சொல்லிய அந்த இறை வழிபாட்டை சரியாக செய்து இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக அமைத்து வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்து வெற்றிகரமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.